அந்தாதி என்பது ஒரு சிக்கலான ஒரு வகை. எந்த ஒரு வரியினுடைய கடைசி வார்த்தை முடிகிறதோ அதே வார்த்தையில் அடுத்த வரி ஆரம்பிப்பது அந்தாதி பாடலாகும். அந்த வகையிலே ஒரு பாடல் முழுக்க அந்தாதி வார்த்தைகளை கொண்டு அமைப்பது என்பது சற்று சிரமமான காரியம்தான். கவிஞர்களுக்கு அது பெரிய விஷயம் அல்ல. கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய புகழுக்கு பல காரணங்கள் உண்டு. நல்ல படத்தில் கருத்துள்ள பாடல்கள், தத்துவ பாடல்கள், காதல் பாடல்கள், நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாலும் சாதாரண படங்களிலும் கூட அவர் இயற்றிய சாதாரண பாடல்களிலும் அவருடைய புகழுக்கான காரணங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே அந்தாதி பாடலாக 3 முடிச்சு என்ற ஒரு படம் கே. பாலச்சந்தர் இயக்கியது. 1976ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதில் மொத்தமே 3 பாடல்கள் தான். அதிலும் 2 பாடல்களை அந்தாதி வகையில் எழுதியிருப்பார். உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால், இப்படியாக ஒரு வார்த்தை முடிவதை கொண்டு அடுத்த வரி ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த பாடல் ஒரு 12-16 வரிகளே அமைந்திருக்கும். அதே படத்தில் இன்னொரு பாடல், ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், காவிரியின் ஓரம், ஓரக்கண்ணால் ஊற வைத்த, இப்படியாக தொடர்ச்சியாக ஒரு 12 வரியிலே அந்த பாடலை அமைந்திருப்பார். ஆக ஒரே படத்திலே 2 அந்தாதி பாடல்களை அமைத்த அந்த பெருமை கவிஞர் கண்ணதாசனுக்கு மட்டுமே உரியதாகும்.